ஒன் வேர்ட்ஸில் 22 கரெக்டு. எந்த சப்ஜெக்ட்டு? கடைசி வரைக்கும் லாவை பற்றியே சொல்லிருக்கீங்களா? நீ லாவை விட்டுரு, நீ அக்கௌண்ட்ஸு டேக்ஸு காஸ்டிங்கோட ஒன் வேர்ட்ஸ் என்னாச்சுன்னு. ஏய், நான் தான் லாவை மறந்துடுங்கன்னு சொல்கிறேன்ல. எல்லாருமே எல்லா பேட்ச்லேயும் லால எக்ஸம்ஷனோட தான் வாங்கிட்டு இருக்காங்க. எக்ஸம்ஷன் 60 வாங்கிடுவாங்க, நீ அதை மறந்துடு. புரிஞ்சிருச்சு. ஒன் வேர்ட்ஸில் 16 நீ சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு. லால மார்க் வரும்போது கம்மியாக ஒரு 55லேருந்து 65 70க்குள்ளே தான் எல்லாருமே வாங்குறாங்க. நான் கேட்குறது இந்த அக்கௌண்ட்ஸ் காஸ்டிங் டேக்ஸில் எல்லா சப்ஜெக்டும் பாஸ் பண்ணிடுவேன், அக்ரிகேட் பை மார்க்கா? டேக்ஸ் எல்லாரும் எவ்வளோ வரும்? 50 above வரும்ல. காஸ்டிங்கு டேக்ஸு மார்ஜினல் காஸ்டிங். சரி, எவ்வளோ வரும் காஸ்டிங்கும் டேக்ஸ்லேயும் எவ்வளோ வரும்? சரி, அக்கௌண்ட்ஸ்லேயே டேக்ஸ். அப்போ அக்ரிகேட் வந்துடும். என்னென்னா நீ லாவில் வந்து 50 above எக்ஸ்பெக்ட் பண்ணுறே இல்லை, பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அக்ரிகேட் வந்துடும். மார்ஜின் ரேட் அது வந்து ப்ராஃபிட் மார்ஜினுங்கிறது வந்து காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை வேரியபிள் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு தான். மார்ஜின் ஆஃப் சேஃப்டிங்கிறது வேறு, இது வேறு. எனக்கு கொஸ்டின் புரிஞ்சிருச்சு, அதனால இப்படி போடக்கூடாது. கஸ்டம்ஸில் நடுவில் அந்த ஒரு ஃபார்மேட் மாதிரி இருக்குமல்ல, ஃபார்மேட்டில் வந்து ஏதாவது ஒரு வேல்யூ தப்பு, அதுக்கு முன்னாடி இருக்க டோட்டல் வரைக்கும் கரெக்டான ஸ்டெப் மார்க். ஏதாச்சும் நடுவில் டோட்டல் போட்டிருந்தீங்கன்னா, இப்போ லேண்டட் வேல்யூன்னு ஒன்று வந்திருக்கும், அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் வேல்யூவில் வெவ்வேறு டோட்டல்ஸ் போடுவோம்ல, அதில் டோட்டல் கரெக்டாக இருந்தால் மார்க், ஏதாச்சும் ஒரு டோட்டலாச்சும் கரெக்டாக இருந்தால் ஸ்டெப் மார்க். அது விட்டடிச்சா தான் அப்படி வரும். ஏதாவது நடுவில் அப்போ நீ தப்பு பண்ணது வேறு எதாவது உனக்குல காம்பன்சேட் ஆயிருந்ததுன்னா உனக்கு பிரச்சனை இல்லை, பார்க்காம மார்க் போட்டு ஃபுல் மார்க் கூட போட்டுடலாம், தெரியாது. அது அவங்க பார்ப்பாங்களா இல்லையான்னு நமக்கு. இப்போ அந்த 14 மார்க் தவிர நீ வேறு கொஸ்டினே எழுதலையா? இல்லை இல்லை, இப்போ அப்படியே பயந்துட்டே இருக்கு. ஒரு கொஸ்டின் தான் தப்பு. அப்படின்னா 86 மார்க்ஸுக்கு எழுதியிருக்கிற ஒன் வேர்டில் 20 மார்க்ஸ் போயிடட்டும், 10 மார்க் வரட்டும். இது 20 மார்க்ஸ் போயிடட்டும்னு சொன்னேன் நான். 66க்கு எழுதியிருக்கிறேன் கரெக்டா? அதுலேருந்து போக 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 உனக்கு எவ்வளோ இருக்குது இன்னும்? 41 தான் பாஸ் தரேன். 26 மார்க்ஸுக்கு நீ தப்பு பண்ணிக்கலாம்ல இன்னும். நான் தான் 20 போயிட்டு அதை விட்டுரு. நீ மார்க்ஸுக்கு நீ தப்பு பண்ணால் கூட 40 மார்க்ஸ் வாங்கி பாஸ் பண்ணிடுவேன் கண்டிப்பாக. எப்போ நீ லாவில் வந்து 50க்கு மேலே வரும்னு சொல்லிட்டியோ, கண்டிப்பாக அதை விட அதிகமாக தான் வரும். லா வந்து நிறைய மார்க் போடுவாங்க, நீங்கள் நினைக்க எதுவுமே தெரியாதவங்க கூட லாவில் 55 60 வாங்கிடும். ஒன்றும் மிச்சம் எல்லா சைடும் ரொம்ப கம்மியாக வாங்கி லாவில் வாங்கிடுவாங்க. அதனால் அதில் வந்துடும். ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டில் ஒரு 4
த்ரீ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து 54 53 51 வந்தால் கூட அக்ரிகேட். காஸ்டிங்கில் நீ அந்த 34 மார்க்ஸ் விட்டுரு. நீ 20 மார்க்ஸ் ஃபார் ஒன் வேர்டு, 14 மார்க்ஸுக்கு மார்ஜினல் காஸ்டிங் சம் விட்டுரு. பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் ஓரளவுக்கு கரெக்டாக போட்டுருந்தீங்கன்னா கூட பாஸ் தான். நான் இதுதான் எக்ஸாம் போகிறக்கு முன்னாடி நான் எழுதுனது 70 கிட்ட தான். நான் சொல்லியிருக்கேன்னா இல்லையா உங்களுக்கு, 70 கிட்ட தான் எழுதுவேன். ஆனால் போட்ட வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு போட்டுருக்கு. பெரிய சம்பளம் கஸ்டமர்ஸும் நல்லா எழுதலை. நான் சும்மா எல்லாம் சொல்ல, நிஜமாலுமே எனக்கு தெரியாது. ஃபுல் வெயிட்டேஜ் எல்லாம் நான் படிச்சது போல. ரொம்ப அழகாக ரோவன் லேபர் காஸ்டிங்க மெட்டீரியல் காஸ்ட். அப்படி கேட்டிருந்தா அப்போ நீ போட்டதுக்கு முக்கால்வாசி மார்க் வந்து கடைசியாக டிவைட் பண்ணி காஸ்ட்டில் ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டு டிவைடட் பை பர் யூனிட் காஸ்ட் போட்டால் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வரப்போகுது, அவ்வளோதான். லாஸ்ட் ஸ்டெப்பில் தான் நீ விட்டுருக்கிற எல்லா இடத்துலையும் எல்லாத்துலேயும் முக்கால்வாசி போட்டு தான் இருக்க, அதனால ஒன்றும் பிரச்சனை. ஆனால் கொஸ்டின் ப்ரொவைடட் இப்போ நீ சொன்ன மாதிரி கொஸ்டின் இருந்தால் பிரச்சனை. சரி விட்டுருங்க, அது வேண்டாம், நீ விட்டுரு. நீயும் விட்டுரு, மறந்துடு. இங்கே நம்ம படிச்சுக்கலாம், ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரி, சிலபஸ் ஈஸி தான், கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக தான் இருக்கும். போன வாட்டிக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இருந்த பேப்பர் தான். நீங்கள் எழுதும் போது தான் இதை ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இந்த பேப்பர் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஈஸியாக தான் வந்துட்டு இருந்துச்சு. சிலபஸும் ரொம்ப ஈஸியான சிலபஸ் தான். ஆனால் உங்கள் கூட அந்த குரூப் 2 படிச்சிருப்பாங்கல்ல, நீங்கள் குரூப் 1 படிக்கணும், ரிஷா கூட படித்தாங்கல்ல, அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பேப்பர் கஷ்டம்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி பேட்ச் வரைக்கும் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பேப்பர் ஈஸியாகவே தான் வந்துட்டு இருந்துச்சு. உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது எப்பயுமே எது கஷ்டமாக இருக்குன்னா, இருக்கிறதுலே கஷ்டமாக ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஓஎம், அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், அதுக்கப்புறம் தான் கார்ப்பரேட். ஓகேவா?
இப்போ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து தியரி சாப்டர். காஸ்ட் அக்கௌண்டிங்கில் இன்ட்ரடக்ஷன் டு காஸ்ட் அக்கௌண்டிங்னு ஒரு சாப்டர் இருக்குமில்ல, அதே மாதிரி இன்ட்ரடக்ஷன் டு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்னு ஒரு சாப்டர். ஆல்ரெடி இந்த 3 சாப்டரும் நீங்கள் குரூப் 1ல் படிச்சிருப்பீங்க. பட் குரூப் 1ல் படித்தது வந்து வெறும் டீசர் மட்டும்தான், ட்ரெய்லர் கூட நம்ம அங்கே படிக்கலை. அந்த சமயம் அவன் 14 மார்க்ஸுக்கு கேட்டிருக்கான். அப்போ இங்கே எப்படி சம் இருக்கும்னு யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி குரூப் 1க்கும் குரூப் 2க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, குரூப் 1ல் வாட் இஸ் வாட்டுன்னு கேட்டுட்டு போயிடுவான். வாட் இஸ் வாட்னா உனக்கு இதை கண்டுபிடி அதை கண்டுபிடின்னு முக்கால்வாசி டைரெக்டாக கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் உங்களோட இன்டர்பிரிட்டேஷனுக்கு தான் மார்க்கு. இன்டர்பிரிட்டேஷன்னா நீங்கள் டெசிஷன் எடுத்துகிட்டு இப்போ ஃபார்ம் ஏல இன்வெஸ்ட் பண்ணுறதா ஃபார்ம் பியில் இன்வெஸ்ட் பண்ணுறதா அப்படின்னு கேட்டால் ரெண்டுத்துல எது ரெண்டுத்துக்கான ப்ராஃபிட்டை மட்டும்தான் நம்ம குரூப் 1ல் கண்டுபிடிப்போம். பட் ஏவா பியாங்கிற டெசிஷனை நம்ம அங்கே எடுத்து எழுத மாட்டோம். பட் நம்ம குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெசிஷன் எழுதிட்டு வரணும். அது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி. திரும்ப ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டும் இதே தான், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கும் இதே தான். ரெண்டுத்துலேயுமே கீழே கண்டிப்பாக டெசிஷன் எழுதணும். டெசிஷன் எழுதினா தான் மார்க்கு. டெசிஷன் எழுதாமல் இருந்தீங்கன்னா மார்க் இல்லை. இப்போவே இது சொல்லிட்டேன். அடுத்தது ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியலும் லேபரும் நம்ம குரூப் 1ல் படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? படிச்சிங்களா? அடுத்து வேரியபிள் ஓவர் ஹெட்ஸு, ஃபிக்ஸட் ஓவர் ஹெட்ஸு, சேல்ஸ். மொத்தம் 5 டைப் ஆஃப் வேரியன்ஸ் இருக்குது. மெட்டீரியல், லேபர், ஓவர் ஹெட்ஸில் 2, ஃபிக்ஸட் ஓவர் ஹெட்ஸு, வேரியபிள் ஓவர் ஹெட்ஸு, சேல்ஸ். நம்ம மெட்டீரியல் லேபரை திரும்ப படிப்போம். அது இல்லாமல் இந்த 3 சேர்த்து படிப்போம். மெட்டீரியல் லேபர் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா நான் சொல்லி கொடுத்த அந்த ட்ரீ சார்ட்டு ஞாபகம் இருக்கா? சார்ட் எங்கே இருக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கியா? மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ், லேபர் காஸ்ட் வேரியன்ஸ். இந்த SH இன்ட்டு SR மைனஸ் AH இன்ட்டு AR. SH இந்த பக்கம், SH இன்ட்டு SR இந்த பக்கம், AH இன்ட்டு AR அந்த பக்கம், நடுவில் இருக்கிறது காமனாக இருக்கும். திரும்ப அந்த சார்ட் 2ஆக பிரியும். ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? அது கூட நம்ம இன்னும் 3 சேர்த்து படிப்போம். 3 வேரியன்ஸ். என்னது? ஃபிக்ஸட் ஓவர் ஹெட்ஸு, வேரியபிள் ஓவர் ஹெட்ஸு, சேல்ஸு. சார்ட்டு ஆல்மோஸ்ட் சேம் தான். லேபரில் ஆர்ஸ் வச்சு தானே படித்தோம், அதே தான் திரும்ப எங்கேயும் ஆர்ஸ் வச்சு ரிப்பீட் ஆக போகுது, சின்ன சின்ன சேஞ்சஸோட. சேல்ஸ் வந்து அப்படியே மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸுக்கு ஒரு சார்ட் போட்டோம்ல, அதை வந்து தலைகீழாக போட்டோம்னா அது வந்து சேல்ஸ். ஏன்னா மெட்டீரியலில் நம்ம என்ன படிக்கிறோம்? பர்ச்சேஸ் ஆஃப் மெட்டீரியல் பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கோம். சேலை பற்றி படிக்கிறோம். அதனால் அதை அப்படியே திருப்பி போட்டோம்னா சேல்ஸ் வேரியன்ஸ் வந்துடும். பட்ஜெட்டில் வந்து எந்த சேஞ்சும் இல்லை. இந்த இடத்துல நீங்கள் படிக்கணுங்கிறது கூட இல்லை. குரூப் 1ஓடதை எடுத்து நல்லா படிச்சிட்டிங்கன்னா பட்ஜெட் முடிஞ்சுது. அடுத்தது டிவிஷனல் பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங்கு, டெசிஷன் தியரி. ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் அகெயின் தியரி சாப்டர் தான். கொஞ்சம் 1-2 சம் மட்டும் இருக்கும். டிவிஷனல் பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸும் டெசிஷன் தியரியும் இட் இஸ் ஆல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. சரி, முதல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நம்ம ஏன் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஒரு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் படிக்கிறோம்? நான் அங்கேருந்து தான் ஆரம்பிக்க முடியும், அதனால தான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சொல்ல மாட்டிங்களாடா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்னடா படிக்கிறீங்க நீங்கள்? 11th 12thலாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருப்பீங்கள்ல, அதில் ஏதாவது 10thலேயே படிச்சிருப்போம். உனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஃபார்முலா, ப்ராபபிலிட்டி படிக்கிற, வேறு கரெக்டு, ப்ராபபிலிட்டி ஃபஸ்ட்டு, செகண்டு இப்போ பேசிக் மட்டும் சொன்னீங்கன்னா போதும். பெரிய பெரிய ஃபார்முலாலாம் எனக்கு வேண்டாது. நீ அப்படியே என்னமோ சொன்னீங்கல்ல நம்ம ஓஎம்மில் படிக்கிறதுக்கு, அந்த அளவுக்கெல்லாம் காம்ப்ளிகேட்டடாலாம் எனக்கு சொல்லணும். ரொம்ப பேசிக்காக 10th 9th 10thல் படித்தது மட்டும் சொல்லுங்கள். மீன் மீடியன் மோடு படிச்சிருப்பீங்க, ப்ராபபிலிட்டி படிச்சிருப்பீங்க. அதுக்கு அடுத்தது கரெக்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், அதுக்கப்புறம் வேரியன்ஸ். இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? இவ்வளோ தான் நமக்கு வேணும். இதை தாண்டி நம்ம இங்கே வேறு எதுவுமே படிக்க போகிறது கிடையாது. படிப்போம், அது வந்து இந்த இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக தான் படிப்போம். அது இங்கே தான் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம முன்னாடியெல்லாம் படிச்சிருக்க முடியாது. அது லேப் லோமா அது இதுன்னு புதுசாக பேர் வச்சு அவனே எதையோ எடுத்திருப்பான்.
அதெல்லாம் பார்த்துக்கலாம். பட் இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோங்கிறது தெரிஞ்சு படிச்சுட்டு போங்க. இது முதல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எதுக்காக இங்கே படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து காஸ்ட் அக்கௌண்டிங்கில் ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுங்கிறத படிக்கிறது தான் காஸ்ட் அக்கௌண்டிங். அதை தான் ஸ்டார்டிங்கில் மெட்டீரியல், லேபர், ஓவர் ஹெட்டு, காஸ்ட் ஷீட் வரைக்கும் படிச்சிருப்பீங்க. மார்ஜினல் காஸ்டிங், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் எல்லாம் வந்து மார்ஜினல் காஸ்டிங் வந்து இட் இஸ் ஆல் அபவுட் எக்ஸ்பான்ஷன். நான் எக்ஸ்பான்ஷன் போகிறதுக்கு ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா, எனக்கு 800 யூனிட்டுக்கான ஆர்டர் இருக்குது ஆல்ரெடி, எக்ஸ்ட்ராவாக ஒரு 250 யூனிட்ஸ்க்கான ஆர்டர் வருதுன்னா நான் அதை அக்செப்ட் பண்ணலாமா ரிஜெக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற டெசிஷனை எதை பேஸ் பண்ணி எடுப்போம்னா மார்ஜினல் காஸ்டிங் பேஸ் பண்ணி எடுப்போம். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் எதுக்காக படிக்கிறோம், நான் 100 ரூபான்னு பட்ஜெட் போட்டு வச்சுருப்பேன், எனக்கு 105 rupees ஆயிடுச்சு காஸ்ட்னா அந்த 5 rupees எதனால் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் படிக்கிறோம். இது எல்லாமே வெறும் ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக அங்கே படிச்சிடும் காஸ்ட் அக்கௌண்டிங்கில். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஆர் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா, ஃப்யூச்சரை ஃபோர்காஸ்ட் பண்ணுறதை பற்றி தான் நம்ம படிப்போம். அது என்ன ஃப்யூச்சரை ஃபோர்காஸ்ட் பண்ணுறது, எனக்கு அடுத்த வருஷம் இவ்வளோ ப்ராஃபிட் வரும், அதுக்கும் அடுத்த வருஷம் 100 rupees ப்ராஃபிட் வரும், அதுக்கும் அடுத்த வருஷம் 105 rupees ப்ராஃபிட் வரும், அதுக்கும் அடுத்த வருஷம் 150 rupees ப்ராஃபிட் வரும், அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும். இதுக்கெல்லாம் எவ்வளோ சான்ஸ் இருக்குது, இதெல்லாம் இன்றைக்கி நடந்துருச்சா இல்லை ஃப்யூச்சரில் இனிமேல் தான் நடக்க போகுதா? இன்னைக்கு நடக்க போகுது. ஃப்யூச்சர் இஸ் அன்சர்டன், கரெக்டாக இல்லையா? எந்த அளவுக்கு அதுக்கான சான்ஸ் இருக்கும்னு நமக்கு தெரியாது. அதனால தான் அந்த இடத்துல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறோம். ப்ராபபிலிட்டிங்கிறது எதுக்காக படிக்கிறீங்க, ஹவு மச், எவ்வளோ சான்ஸ் இருக்குது அது நடக்கிறதுக்கு, 50% சான்ஸ் இருக்கா, 100% சான்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட்டு 1 இயரை வந்து நம்ம ஒவ்வொரு அளவுக்கு ஹை சான்ஸோடு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். 2 இயர்ஸை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாகும். 5 இயர்ஸ் கழித்து ப்ரெடிக்ட் பண்ணுறது தெரியவே தெரியாது என்ன நடக்க போகுது. எவ்வளோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதுலேருந்து எவ்வளோ சான்சஸ் இருக்குது ஃபார் தட் டு ஹேப்பன் நமக்கு தெரியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம இது கூட ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் சேர்த்து படிக்கிறோம். இட் இஸ் ஆல் அபவுட் ஃப்யூச்சர். சரி, நான் அந்த சாப்டர் வரும்போது எதுக்காக அங்கே அதெல்லாம் படிக்கிறோன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே 2-3 சாப்டர் கடைசியாக படிக்கிற 2-3 சாப்டர் ஈஸியாகிடும். இந்த சாப்டர் ஈஸியாகிடும். ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு சாப்டர் இருக்கும் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில். அதுக்கப்புறம் வந்து ப்ரெசன்ட் வேல்யூ இதெல்லாம் வச்சு ஒரு சாப்டர் இருக்கும். என்பிவி, ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் எல்லாம், அதெல்லாம் நான் நல்லா படிச்சிட்டோம்னா இந்த சாப்டர் ஈஸியாகிடும். அதுக்காக அதை தான் இங்கே படிக்க போகிறோமான்னு கேட்டால் இல்லை. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் என்ன படிச்சிருவீங்கன்னா ஃப்யூச்சரில் ஃபினான்ஸ் எப்படி இருக்குங்கிறத அங்கே படிச்சிருவோம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், அது எல்லாமே என்னது ஃப்யூச்சருக்கான டேட்டா. நீங்கள் அதில் வந்து 1 இயர் கழிச்சு ப்ராஃபிட் எப்படி இருக்கும், 2 இயர்ஸ் கழிச்சு ப்ராஃபிட் எப்படி இருக்கும், 3 இயர்ஸ் கழிச்சு ப்ராஃபிட் எப்படி இருக்கும்னு ப்ரெடிக்ஷன் எங்கே படிச்சிடறோம், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில். அதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோ இருக்குது, அப்போ அந்த ப்ராபபிலிட்டி அப்ளை பண்ணால் உண்மையாலுமே ப்ராஃபிட் எவ்வளோ வருங்கிறத ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டையும் சேர்த்து நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் படிக்க போகிறோம். ஸோ ஹாஃப் ஆஃப் த கேல்குலேஷன் நீங்கள் எங்கே முடிச்சிருவீங்க, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் முடிச்சிருவீங்க. ஓகேவா? பெருசாக ஃபார்முலாஸ் எல்லாம் ஒன்றும் இருக்காது. இது மார்ஜினல் காஸ்டிங் எடுத்துக்கிட்டாலுமே ஃபார்முலாஸ் எதுவும் இருக்காது. நம்ம முதல்ல வந்து செகண்ட் சாப்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அங்கேருந்து சம் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங். நான் கொஞ்ச நேரம் ஒரு 3-4 சம் போடுற வரைக்கும் சாப்டரை பற்றின எந்த இன்ட்ரடக்ஷனும் கொடுக்கல. சும்மா அப்படியே கொஸ்டின் படிக்கலாம், நமக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா நான் சாப்டரை பற்றி சொல்கிறேன். Let us now recap the various overhead rates that are used in the context of absorption of overhead cost to the product or job
or customer or work order, etc. There are several different methods which can be used to absorb overheads. The following data to determine the total production cost of job number M626. ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன கொடுத்துருக்கான், நமக்கு மேலே என்ன பேசியிருக்கானே புரியல. கரெக்டு தானே? ஏதோ அப்சார்பன் இருக்கான், அதுக்கப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குங்கிறான், என்னென்னத்தையோ பேசியிருக்கான். ஓவர் ஹெட்டை அப்சர்வ் பண்ணுறதுக்கு தேர் ஆர் வேரியஸ் மெத்தட்ஸ்ன்னு என்னமோ சொல்லியிருக்கான். பட் கடைசி வரைக்கும் நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கிறது நமக்கு தெளிவான கிளாரிட்டி இல்லை. சரி, ஃபர்ஸ்ட் லைனில் டோட்டல் காஸ்ட் சென்டர் ஓவர் ஹெட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கப்பா? 62,100. அடுத்தது ப்ரொடக்ஷன் அவுட்புட்டு 13,800, லேபர் ஹார்ஸ் கொடுத்துருக்காங்க, மெஷின் ஹார்ஸ் கொடுத்துருக்காங்க, டைரக்ட் வேஜஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் கொடுத்துருக்காங்க, ப்ரைம் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு என்ன உங்களுக்கு போட தெரியும்? காஸ்ட் ஷீட் தான் நமக்கு போட தெரியும். காஸ்ட் ஷீட் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எது போடுவீங்க? டைரக்ட் மெட்டீரியல் போட்டுடலாம். சரி, மற்ற எல்லா வேர்டையும் விட்டுருங்கப்பா. இந்த ரேட்டுங்கிற ஒரு வேர்டு இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதை வேற ஏதாவது சப்ஜெக்டில் வேற ஏதாவது ஒரு இடத்துல பார்த்துருக்கீங்களா? நம்ம குரூப் 1ல் இருக்கிற 4 சப்ஜெக்டில் ஒரு சப்ஜெக்டில் ரேட்டுன்னு வந்தால் இப்படி பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். ஏதாவது ஞாபகம் இருக்கு? ஃபுல்லாக கூட எழுதுறேன். கரெக்ட். மெஷினார் ரேட்டுங்கிறது எங்கே படிச்சிருப்பீங்க? ஓவர் ஹெட்ஸ் சாப்டரில் படிச்சிருக்கீங்க. மெஷினார் ரேட்னா என்ன படித்தோன்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஸ்டாண்டிங் சார்ஜஸ்ன்னு ஒன்று, மெஷின் எக்ஸ்பென்சஸ், மெயின்டெனன்ஸ், இது எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசி என்ன கண்டுபிடிப்போம்? மெஷினார் ரேட்னா என்னன்னு சொன்னீங்கன்னா மட்டுமே போதும். பர் ஹவர் ரேட், அவ்வளோதான். அப்போ அந்த மிஷின் வேலை செய்கிறதுக்கு 1 ஹவருக்கு எவ்வளோ ஆகும்னு கண்டுபிடிக்கிறது தான் வந்து மெஷின் ஆர் ரேட்டு. ஓகேவா? பர் யூனிட் காஸ்ட் தான் அவன் கண்டுபிடிக்க சொல்கிறான். இப்போ இந்த லைனை திரும்ப படிங்க. There are several different methods which can be used to absorb overheads அப்படிங்கிறாங்க. அப்படின்னா ஓவர்ஹெட்டுங்கிறது ஒரு செலவு, எக்ஸ்பென்ஸு. அதை வெவ்வேறு மெத்தடில் நம்ம அப்சர்வ் பண்ண முடியுங்கிறாங்க. ஓகேவா? இப்போ அதில் டோட்டல் காஸ்ட் எவ்வளோ சொல்கிறாங்க? 62,100. இதை பர் யூனிட் காஸ்ட்டாக சொல்லணும்னா எதால் டிவைட் பண்ண போகிறீங்க? மெஷின் ஹார்ஸா? சரி, மெஷின் ஹார்ஸில் டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும்? 62,100 divided by 34,500, 1.8. சரி, வேற இது கரெக்ட் நீ சொன்னது. அதை தவிர்த்து வேற ஏதாவது பர் யூனிட் ரேட்னா வேற எதால டிவைட் பண்ணலாம்? ப்ரொடக்ஷன் அவுட்புட்டால் டிவைட் பண்ணலாம். 6200 divided by 13,800. ஓகே, வேற உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. காஸ்ட் ஷீட் போடும் போது நிறைய இதை வந்து ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் லேபர் சொல்லியிருப்பாங்க. ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்னு சொல்லியிருப்பாங்க ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் லேபர். நிறைய இடத்துல கால்குலேஷன் லேபர் ஹார்ஸை வச்சு தான் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதுதான் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் ஹார்ஸு.
புரிஞ்சுக்க, லேபர் அங்கே எத்தனை நேரம் இருக்கானோ அதுதான் என்னது ப்ரொடக்ஷன் ஹார்ஸ். மிஷினை ஓவரால் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட மிஷின் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். பட் ப்ரொடக்ஷன் நடந்தது வந்து லேபர் அங்கே எவ்வளோ நேரம் இருக்கானோ அதுதான். ஸோ அப்போ நம்ம டைரக்ட் லேபர் ஹார்ஸில் கூட டிவைட் பண்ணி பார்க்கலாம். 2 பாயிண்ட் இவ்வளோதான் அவங்க கேட்டிருக்காங்க. அவன் என்ன சொல்லிட்டான்னா, வெவ்வேறு மெத்தடில் நீங்கள் வந்து ஓவர் ஹெட்ஸை டினோட் பண்ணலாம். அது பர் யூனிட் ரேட்டாக கூட சொல்லலாம், இல்லை வந்து மிஷின் ஹார்ஸில் டிவைட் பண்ணி சொல்லலாம். ரேட் பர் யூனிட் ப்ரொடியூஸ்டு, டைரக்ட் லேபர் ஆர் ரேட்டு, மிஷின் ஆர் ரேட்டு, எதில் வேணால் டிவைட் பண்ணி நீங்கள் சொல்லலாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்தது இங்கே வேஜ் காஸ்ட், மெட்டீரியல் காஸ்ட், ப்ரைம் காஸ்ட்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதில் இதுக்குமான ரிலேஷனை கண்டுபிடிக்கணுன்னா எப்படி சொல்லலாம்? டிவைட் பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது ஐடியா இருக்கா? இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, சும்மா நம்ம காஸ்ட் ஷீட்டு படித்ததை வச்சு ஏதாச்சும் ரிலேட் பண்ண முடியுதான்னு பாருங்கள், அவ்வளோதான். க்ளூ வேணா சொல்லிட்டா, டைரக்ட் மெட்டீரியல் 100பா, டைரக்ட் லேபர் 50, டைரக்ட் ஓவர் ஹெட்ஸ் வந்து 50, ப்ரைம் காஸ்ட்டு 200, ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸு 25, 225 ஒர்க்ஸ் காஸ்ட்டு, அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸு இதை வந்து டோட்டல் காஸ்ட்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ உங்ககிட்ட அவன் என்ன கொடுத்துருக்கான்னா, இந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டான், இந்த அமௌண்ட்டையும் கொடுத்துட்டான். ஓகே, நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா, சப்போஸ் இந்த 100 மட்டும் கொடுத்துட்டு 400 நீ எதாலையாச்சும் மல்டிப்ளை பண்ணு, உனக்கு அந்த ஆன்சர் வந்துடும் அப்படின்னு சொல்லணும்னா, உங்கள்கிட்ட 400 என்னது மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன்ப்பா. இங்கே இருக்கிற இந்த டேட்டா எதுவுமே இல்லை உங்ககிட்ட, இதெல்லாம் மறந்துடுங்க. ஓகேவா? டோட்டல் காஸ்ட் கண்டுபிடி, டைரக்ட் மெட்டீரியல் 100 ருபீஸு, டோட்டல் காஸ்ட் கண்டுபிடின்னு சொல்லிடுவான். அதுக்கு உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தா தானே கண்டுபிடிக்க முடியும். அதை ஒரு லைனில் சொல்லணுன்னா எப்படி சொல்லுவீங்க? காஸ்ட் ஷீட்டு கொடுத்து கண்டுபிடிக்க, காஸ்ட் ஷீட் போடும் போது உங்களுக்கு கொஸ்டினில் என்ன டேட்டா கொடுத்துருப்பான், இப்படி இருக்கணும்னா four times direct material is 4 times of, sorry, total cost is 4 times of direct material சொல்லலாமா? 400 வரணும், அப்போ இன்ட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னால் அவன் என்ன சொல்லலாம்? 4 டைம்ஸ்ன்னு சொல்லலாமா? சரி, இது நான் சொல்கிறது. பட் நம்ம காஸ்ட் ஷீட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது அவன் 4 டைம்ஸ்ன்னு சொல்ல மாட்டான், அதுக்கு பதிலாக வேறு ஒன்று சொல்லுவான். அது என்ன ஞாபகம் இருக்கா? பர்சன்டேஜில் சொல்லிடுவான், அவ்வளோதான். பொதுவாக அவன் வந்து இந்த டைரக்ட் லேபர்லேருந்து ஃபேக்ட்ரி ஓவரேஜ் தான் அதிகமாக நிறையா சம்மில் சொல்லிகிட்டு இருந்தான். அப்போ நான் வந்து டைம்ஸ்னு உங்களுக்கு க்ளூ கொடுக்கறதுக்காக சொன்னேன். ஆக்சுவலாக அவன் கொடுத்துருந்தா எப்படி கொடுத்துருப்பான்? பர்சன்டேஜில் கொடுத்துருப்பான். இப்போ பர்சன்டேஜில் கொடுக்குறான் அப்படின்னா நம்ம எப்படி போடலாம்? இந்த மெட்டீரியல் போட்டு பார்க்கலாமா? 62,100 divided by 49,680 into 100 போட்டால் எவ்வளோ வருதுன்னு சொல்லுங்கள்? 125%. இப்போது அவன் டைரக்ட் மெட்டீரியல் 49,680 கொடுத்துருவான் கொஸ்டினில், இன்ட்டு 125% போட்டால் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 49,680 இன்ட்டு 125%, 62,100 வந்துருச்சா? அவன் இந்த ரிலேஷனை தான் கண்டுபிடிக்க சொல்லிட்டு இருந்தான் எவ்வளோ நேரம். புரிஞ்சா? ஒன்றா லேபர் ஹார்ஸ் கொடுத்துட்டு டோட்டல் காஸ்ட் கண்டுபிடினா நமக்கு வந்து அந்த 2 லேபர் ஹார்ஸ் கொடுத்துட்டு 2.3 per லேபர் ஹார்னு கொடுத்துருப்பான். இதுதானே கொடுக்கணும்.
கொடுத்துருந்தா நம்ம டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம்ல. அடுத்தது நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கொடுத்துட்டு பர் யூனிட்டோட டோட்டல் காஸ்ட் பர் யூனிட் காஸ்ட் 4.5ன்னு கொடுத்துருந்தா நான் டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம்ல. இந்த மாதிரியான ரிலேஷனை தான் இந்த சம்மில் கண்டுபிடிக்க சொல்லிட்டு இருக்கான். இந்த சம்மு கொஸ்டின் கிடையாது, சும்மா எதுக்கும் ரிலேஷன் எப்படி எப்படியெல்லாம் இருக்குங்கிறது மட்டும்தான். இந்த சம் போட வேண்டாம், தெரிஞ்சு கொண்டு வச்சுக்கலாம். இங்கேருந்து தான்ப்பா ஆரம்பிக்குது உங்களுக்கு ஏபிசி ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங். இதில் ஃபஸ்ட்டு மெத்தடு நம்ம படிக்க போகிறது ட்ரெடிஷ்னல் காஸ்டிங் சிஸ்டம். ஓகேவா? A company is manufacturing two products, product A and product B. Product A எத்தனை யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க? 10,000 யூனிட்ஸ். ப்ராடக்ட் B எத்தனை யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க? 20,000 யூனிட்ஸ். The total annual overheads of the company. ஓவர்ஹெட்னா என்னப்பா? டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு சொல்கிறாங்க? 3 lakh. The machine hours required for product A எவ்வளோ சொல்கிறாங்க? 20,000 hours and product B is 10,000 hours. Find the absorption rate under traditional accounting system. எனக்கு அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் எல்லாம் வேண்டாம், நீங்கள் அதெல்லாம் மறந்துடுங்க. அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கங்கிறதெல்லாம் மறந்துடுங்க. நீங்கள் சொல்லுங்கள் எந்த ப்ராடக்ட் காஸ்ட்லியாக இருக்குது? ஏ காஸ்ட்லி. ஏன் ஏ காஸ்ட்லி? கரெக்டு. சரி, இப்போது என்ன கண்டுபிடிக்க சொல்கிறான்னு எனக்கு தெரியவே தெரியாது. நம்மளாம் ஒரு கேல்குலேஷன் போடுவோம். நீ சொன்னது தான் நானும் போடுறேன். மொத்தமாக எனக்கு எவ்வளோ செலவாச்சு? 3 lakh. இதையே நான் ஏக்கும் பிக்கும் பிரித்தேன்னா ஏக்கு வந்து 2, பிக்கு வந்து 1ன்னு தான் பிரிக்க முடியும். கரெக்டாக தப்பா? மிஷின் எவ்வளோ நேரம் ஓடி இருக்கோ அவ்வளோ நேரம் செலவாயிருக்கும்ல. எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ நேரம் வேலை செஞ்சுருக்கும்? ஏக்கு 20,000 hours. பிக்கு எவ்வளோ நேரம் வேலை செஞ்சுருக்கோம்? 10,000 hours. கரெக்டு தானே? ரெண்ட் எவ்வளோ கொடுத்துருப்போம் ஏக்கு? ரெண்ட் இங்கே இந்த பில்டிங்கில் தானே மேனுஃபேக்சரிங் பண்ணணும். ப்ராடக்ட் ஏ செய்கிறதுக்கு அதிகமாக ரெண்ட் கொடுத்துருப்போமா? ப்ராடக்ட் பி செய்கிறதுக்கு அதிகமாக ரெண்ட் கொடுத்துருப்போமா? ப்ராடக்ட் ஏ. ஏன் 20,000 hours. அப்போ எல்லா எக்ஸ்பென்சஸும் எங்கே அதிகமாக இருக்கும்? ஏக்கு. புரிஞ்சுதா இல்லையா? அப்போ இங்கே எவ்வளோ செலவாயிருக்கும்? இங்கே 20,000 hoursப்பா, இங்கே 10,000 hoursப்பா. அப்போ இங்கே ஆகின செலவு எவ்வளோப்பா? 2 lakhs. அங்கே கரெக்டு. ஓகேவா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? நான் ஏன் போடுறேன்னு ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ பர் யூனிட் காஸ்ட் இவன் ரேட்டுன்னு கேட்டுட்டான். நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? இப்போ ஏக்கு மொத்தமாக ஆகிற செலவு எவ்வளோ? 2 lakhs. பிக்கு மொத்தமாக ஆகிற செலவு எவ்வளோ? 1 lakhன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது அவன் ரேட்டுன்னு கேட்டாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பர் யூனிட் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை ஏ எத்தனை யூனிட்ஸு? 10,000 யூனிட்ஸ். இங்கே பி 20,000 யூனிட்ஸ். கரெக்டா? கரெக்டா? டிவைட் பண்ண எவ்வளோ வருது? இங்கே 5 வருதா? புரிஞ்சுதா என்ன பண்ணியிருக்கோன்ட்டு? இதுதான் நீ எடுத்தோடனே ஆன்சர் சொல்லிட்டு என்னன்னு சொன்னேன்? A is costly than B. A ஓட per unit cost வந்து 20 rupees. B ஓட per unit cost வந்து 5 rupees.
இந்த ஃபார்மேட்டில் இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி தான் போடணும்னு எந்த நெசசிட்டியுமே கிடையாது. தாராளமாக நீங்கள் இது புரிஞ்சால், இது புரியுதா இல்லையா உங்களுக்கு, அதே ஃபார்மேட்டில் நான் எழுதின மாதிரியே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சும்மா வேணால் புக்கில் வேணால் ஃபார்மேட் பார்க்குறக்கு வேணால் இதை பார்த்துக்கோங்க. காஸ்டிங்கில் திரும்பவும் சொல்லிட்டேன், எங்கேயுமே ஃபார்மேட் கிடையாது. இவ்வளோ நேரம் நான் சப்ஜெக்டை எடுக்கவே இல்லை, டைரெக்டாக சம் போட்டோம். இப்போ தான் நான் வந்து சப்ஜெக்டை ஆரம்பிக்க போகிறேன். ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங் தான் ஃபஸ்ட்டு சாப்டர். நம்ம இப்போ போட்ட சம் வந்து ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங்னு ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இப்படி தான் காஸ்ட்டை பிரித்து சொல்லிகிட்டு இருந்தோம். ஓகேவா? இதில் நீங்கள் கன்வின்ஸ் ஆக முடியாத இடம்னு எதை சொல்கிறீங்க? இல்லை எல்லாருமே கன்வின்ஸ் ஆகிடுறீங்களா நம்ம போட்டது கரெக்டாக? த்ரீ லேக்கு நான் 2 லேக் 1 லேக்குன்னு பிரித்தது உங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்கா இல்லையா? இவ்வளோதான் இருக்கு. யூனிட்ஸை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்கணுங்கிறியா நீ? யூனிட்ஸை பேஸ் பண்ணி பிரிக்கிறதுக்கு வந்து ரா மெட்டீரியலாக இருந்தால் நான் யூனிட்ஸை பேஸ் பண்ணி பிரிச்சிருப்பேன்ப்பா. லேபராக இருந்தால் கூட யூனிட்ஸை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்கலாம். பட் இது வந்து அதர் ஓவர் ஹெட்ஸ் தானே, நான் ஏன் அதை யூனிட்ஸை பேஸ் பண்ணி? உங்களுக்கு பதில் தெரியும், அதனால தான் கேட்டிருக்கேன். தேர்ட் சாப்டர் காஸ்ட் அக்கௌண்டிங்கில் ஓவர்ஹெட்ஸ் சாப்டர் ஞாபகம் இருந்தால் அதுக்கு பதில் சொல்லிடலாம். ஓவர்ஹெட்ஸ் சாப்டரில் என்ன பண்ணீங்க? ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு டேபிள் போட்டிங்க, ஞாபகம் இருக்கா? அதில் என்ன பண்ணுவீங்க? மறந்துடுச்சு. ஞாபகம் இருக்கா? ரெண்ட் கொடுத்துருந்தா ஏரியா ஸ்கொயர் ஃபீட்டில் பிரிப்போம். எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருந்தா லைட் பாயிண்ட்ஸு இல்லை கிலோவாட் ஹவர் ஆஃப் மிஷினரி, வேறு லைட்டிங்குன்னே இன்னொன்று கொடுத்துருப்பான், அது வந்து லைட் பாயிண்ட்ஸில் பிரிப்போம். அது பவர்னு கொடுத்துருந்தா அதுதான் கிலோவாட் ஹவர் இன்ட்டு அந்த மிஷின் ஹவர்ஸ் அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி எல்லாம் பிரிப்போம். கரெக்டாக? இப்போ என்ன பண்ணிட்டான்னா ரெண்ட்டு, பவரு, இல்லை எலக்ட்ரிசிட்டி ஆர் சூப்பர்விஷன், அதுக்கப்புறம் வேறு நேரம் ஒரு 10 எக்ஸ்பென்ஸ் கொடுத்து பிரிக்க சொல்லுவான். கரெக்டாக? அந்த 10 எக்ஸ்பென்ஸையும் சேர்த்து ஒரே ஒரு டோட்டல் கொடுத்துட்டான். எவ்வளோன்னு டோட்டல் கொடுத்துருக்கான்? 3 லேக்குன்னு டோட்டல் கொடுத்துட்டான். அதை அவன் மொத்தமாக சேர்த்து ஒரே ப்ரப்போர்ஷனில் பிரிச்சுட்டான். அது என்ன ப்ரப்போர்ஷனு? நம்ம என்ன ப்ரப்போர்ஷனில் பிரித்தோம்?
அதானே அதுக்கு பேர் என்னடா, என்ன எந்த 2:1ங்கிறது என்னடா அது? மெஷின் ஆர்ஸ். ஒருவேளை மெஷின் ஆர்ஸ் கொடுக்கலன்னா என்ன கொடுத்துருப்பாங்க? நான் எழுதியிருக்கேன் லேபர் ஆர்ஸ். லேபர் ஆர்ஸ் கொடுத்துருந்தா லேபர் ஆர்ஸில் பிரிச்சிருவாங்க, இல்லை மெஷின் ஆர்ஸ் கொடுத்துருந்தா மெஷின் ஆர்ஸில் பிரிச்சிடலாம். இப்படி தான் வந்து ட்ரெடிஷ்னலாக பிரித்து எழுதிட்டு இருந்தாங்க. ஓகேவா? பட் ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி 3 lakhன்னு மொத்தமாக ஓவர் ஹெட் ரேட்டை சொல்லாதீங்க, அதர் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் என்னன்னு சொல்லாதீங்க, ஓவர் ஹெட்டுன்னு ஒரு அமௌண்ட்டாக சொல்லாதீங்க, ரெண்ட்டுன்னு தனியாக சொல்லுங்கள், எலக்ட்ரிசிட்டின்னு தனியாக சொல்லுங்கள், பவர்னு தனியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா ப்ராடக்ட் ஏ செய்கிறதுக்கான மிஷினோட சைஸ் ரொம்ப குட்டியாக இருக்கலாம், ப்ராடக்ட் பி செய்கிறதுக்கான மிஷினோட சைஸ் ரொம்ப பெருசாக கூட இருக்கலாம். அப்போ இவங்க ஆக்குப்பை பண்ண ஏரியா கம்மியாக இருந்திருக்கும், ப்ராடக்ட் பி ஆக்குப்பை பண்ண ஏரியா அதிகமாக இருந்திருக்கும். நம்ம இங்கே இந்த ப்ரப்போர்ஷனில் பிரித்தோம்னா தப்பாக பிரிச்சிருவோம். புரியுதா இல்லையா நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு? அதனால நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ஐட்டம் ஆஃப் ஓவர் ஹெட்டை வெவ்வேறு ப்ரப்போர்ஷனில் பிரித்து நம்ம கரெக்டாக அப்போர்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் என்னது? ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங். அதே காலங்காலமாக அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம எப்படி பண்ணிட்டு இருந்தோம், மொத்தமாக ஓவர் ஹெட்ஸுக்கு ஒரு பிளாங்கெட் ரேட்டுன்னு சொல்லுவோம், மொத்தமாக சேர்த்து ஒரே ரேட்டில் பிரித்து விட்ருவோம். அதுக்கு பேர் என்னது? ட்ரெடிஷ்னல் மெத்தடு. இண்டிவிஜுவலாக அதை ஸ்பிளிட்டு தெரிஞ்சு ஒரு ஐட்டமையும் தனித்தனியாக பிரித்து பார்த்தா அதுதான் என்னது? ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இப்போ அடுத்த கொஸ்டின். ஏபிசி கம்பெனி மேனுஃபேக்சர்ஸ் 3 products A, B and C. டேட்டா ஃபார் த பீரியட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, மெட்டீரியல் காஸ்ட் கொடுத்துருக்காங்க, லேபர் கொடுத்துருக்காங்க. காஸ்டிங் ஞாபகம் இருந்தால் தான் இங்கே பதில் சொல்ல முடியும். மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, லேபர் ஹார்ஸ் கொடுத்துருக்காங்க, கீழே செட்டப் காஸ்ட் கொடுத்துருக்காங்க, ரிசீவிங் டிஸ்பேட்ச் மெஷினிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னோட ஓவர் ஹெட்ஸ் அமௌண்ட் எவ்வளோ? $90,000. சரி, அடுத்தது பரிசா. சரி, எதெல்லாம் இல்லைன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா மகாலட்சுமி ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ்னு ஒரு லைன் கொடுத்துருக்காங்கல்ல ஃபர்ஸ்ட் லைனில், அது ஓவர் ஹெட்டா? ஓவர் ஹெட்டா இல்லையா? அவ்வளோதான். ஓவர் ஹெட்னா எக்ஸ்பென்ஸ், சரியா? அது ஓவர் ஹெட்டா இல்லையா? இல்லை. ஓவர் ஹெட்டா? ஓவர் ஹெட்டா இல்லைன்னு அது யூனிட்ஸ் எனக்கும் தெரியும். ஓவர் ஹெட்னா என்ன? சரி, காஸ்ட் ஷீட் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் லைன் இருங்கிற ஃபர்ஸ்ட் லைன் என்ன எழுதுவீங்க? சரி, அதுக்கு அடுத்தது சரி, டைரக்ட் வேஜஸ் எழுதி. அடுத்தது ப்ரைம் காஸ்டா? நீ நடுவில் ஒன்றும் வராதா? சரி, அதுக்கு அடுத்தது. சரி, அதான் மறந்துட்டீங்களே, விட்டுருங்க, அடுத்ததுக்கு வாங்க. நீ மறந்துட்டு நீ விட்டுரு, நீ அடுத்ததுக்கு வா. அதுக்கு அடுத்தது, இதுக்கு அடுத்தது. சரி, இது வரைக்கும் எனக்கு போதும். இந்த இடத்துல நம்ம பொதுவாக அமௌண்ட் வராது, ஆனால் இந்த இடத்துல என்ன எழுதுவோம்? டைரக்ட் ஓவர். இது ஞாபகம் இருக்கா இல்லையா? இல்லை நான் ஏதாவது தப்பாக? கரெக்ட். சரி, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது இந்த ஓவர் ஹெட்டு பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஓகேவா? அப்போ மெட்டீரியல் வந்தால் அது வந்து ஓவர் ஹெட் கிடையாது, வேஜஸ் வந்தால் அது வந்து ஓவர் ஹெட் கிடையாது. இதை தவிர்த்து வேறு ஏதாவது எக்ஸ்பென்சஸ் இருந்தால் அதை இனிமேல் நம்ம ஓவர் ஹெட்டுன்னு சொல்ல போகிறோம். இப்போ இந்த ஓவர் ஹெட் வந்து காஸ்ட் ஷீட்டில் போட்டால் தான் இத்தனை டிஃப்ரெண்ட் பிளேசஸில் ஓவர் ஹெட்டாக போடுவோம். நம்ம ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஓவர் ஹெட் வந்து டைரக்ட் ஓவர் ஹெட்ஸு, ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸு, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸு, வேறு எதாவது விட்டுருக்கோமா? நீ அப்போவே சொன்ன அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ், இதுதான் ஃபஸ்ட்டு வரும். அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ், அதுக்கப்புறம் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ்.
ஓகேவா? இது எல்லாமே சேர்த்தது தான் என்னது ஓவர் ஹெட். பேக்கிங் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்துடும். சேலரி கிவன் டு மேனேஜர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸில் வந்துடும். மெயின்டெனன்ஸ் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸில் வந்துடும். நட்டு ஸ்க்ரூ எல்லாம் வாங்கியிருக்கோன்னு சொன்னால் அது வந்து டைரக்ட் ஓவர்ஹெட்ஸில் வந்துடும். ஆயில் இந்த மாதிரிலாம் வாங்கினா அது வந்து டைரக்ட் ஓவர்ஹெட்ஸில் வந்துடும். புரிஞ்சுதா ஓவர் ஹெட்னா முதல்ல என்னென்னு? சரி, ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ்னு ஒரு லைன் கொடுத்துருக்குறான். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் தான் கொடுத்துருக்கான். இது ஓவர் ஹெட்டா இல்லையா? இவ்வளோதான் கொஸ்டின். இல்லை. சேல்ஸ் ப்ரைஸ் கொடுத்துருக்கான். இது ஓவர் ஹெட்டா? மகாலட்சுமி ஓவர் ஹெட்டா? அவங்க ரெண்டு சொல்லிட்டாங்க, நீ தான் சொல்லணும். ஓவர் ஹெட்னா என்னது? இது செல்லிங் ப்ரைஸ்னா சேல்ஸ் தானே, இது இல்லை. மெட்டீரியல் காஸ்ட் ஓவர் ஹெட்டா? டை இங்கே ரெண்டு தனித்தனி தானே எழுதியிருக்கேன், அதுக்கப்புறம் தானே ஓவர் ஹெட் எழுதுனேன். இப்போ மெட்டீரியல் காஸ்ட் ஓவர் ஹெட்டா இல்லையா சொல்லுங்கள்? இல்லை. லேபர் ஹார்ஸ் இல்லை. செட்டப் காஸ்ட்டு, ரிசீவிங், அப்போ அது என்னது? சரி, ரிசீவ் பண்ணுறதுனால அது வந்து ஓவர் ஹெட் இல்லைன்றீங்க. சரி, டிஸ்பேட்சு, மெஷினிங் அப்படின்னா என்னன்னு தெரியல. அப்போ ரிசீவிங்க்கும் உனக்கு தெரியாது இல்லை, அதனால் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுனீங்க? இல்லைப்பா, அங்கே அமௌண்ட் ரிசீவ்டுன்னு அவங்க சொல்லலை. ஆக்சுவலாக என்னென்னா கேரேஜ் இன்வேர்டு தான் ரிசீவிங், கேரேஜ் அவுட்வேர்டு தான் வந்து டிஸ்பேட்ச். அங்கே சென்டிங் தான் இல்லைங்க. ரிசீவிங்னா கேரேஜ் இன்வேர்டு, டிஸ்பேட்ச்னா வந்து கேரேஜ் அவுட்வேர்டு. ரெண்டுமே செலவு தான், சரியா? அப்போ மெட்டீரியல் இல்லை, லேபர் இல்லைன்னா அது எல்லாமே என்னது தான்? ஓவர் ஹெட் தான். எனக்கு ஏதாவது செலவு நடந்தாலே இது ஓவர் ஹெட் தான். மெஷினிங்னா மிஷினில் அதாவது மிஷின் செய்கிற ஒரு ப்ராசஸ்க்கு பேர் தான் மிஷினிங். மிஷினில் ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் வேலை ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட WIP ஸ்டேஜில் நடந்துட்டு இருக்கிறது தான் மிஷினிங். ஸோ தட் இஸ் ஆல்சோ அன் எக்ஸ்பென்ஸு. இப்போ சொல்லுங்கள் உங்களோட ஓவர் ஹெட் எவ்வளோ? 1,90,000. புரிஞ்சுதா இல்லையா? இப்போ போன கொஸ்டின்ல 3 லேக்குன்னு ஒரு அமௌண்ட் கொடுத்துருந்தால, ஞாபகம் இருக்கா? அந்த 3 லேக்கு தான் இந்த கொஸ்டின்ல என்னன்னு கொடுத்துருக்காங்க? 1,90,000. புரிஞ்சுதா? இந்த 1,90,000 லேபர் ஹார்ஸ் ப்ரப்போர்ஷன்ல நம்ம பிரிச்சுட்டோம்னா அது என்ன மெத்தடா இருக்கும்? அதே செட்டப் காஸ்ட் கீழே ப்ரப்போர்ஷன் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? ஓவர்ஹெட்ஸ் சாப்டரில் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? கீழே தனியாக 4-5 ப்ரப்போர்ஷன் கொடுத்துருப்பான். அதில் எந்தெந்த ப்ரப்போர்ஷன் தேடி எடுத்து போடுவோம், ஞாபகம் இருக்கா இல்லையா? ரெண்ட்னா ஏரியா ஸ்கொயர் ஃபீட்டுன்னு கீழே ஒரு ப்ரப்போர்ஷன் கொடுத்துருப்பான், பார்த்தியா? செட்டப் காஸ்ட்னா நம்ம எதில் பிரிச்சுக்கலாம்? நம்பர் ஆஃப் செட்டப். அடுத்தது ரிசீவிங். டிஸ்பேட்ச். மெஷினிங். புரிஞ்சுதா இது வரைக்கும்? இவங்க வந்து மொத்தமாக 3 டைப் ஆஃப் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, A, B, C. இந்த 3 டைப் ஆஃப் ப்ராடக்ட்டுக்கும் மெட்டீரியல் எவ்வளோ ஆகுதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க, ஓகேவா? அதை தவிர்த்து லேபர் எவ்வளோ ஆகுதுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்க? இவங்களுக்கு 2 hours, இவங்களுக்கு 1 hour, இவங்களுக்கு 1 hour. அப்படின்னா அமௌண்ட்டாக பார்த்தோம்னா இவங்களுக்கு 10 rupees, இவங்களுக்கு 5 rupees, இவங்களுக்கு 5 rupees. எப்படி கண்டுபிடிச்சேன்? கீழே லேபர் ஹார்ஸ் பெய்டு அட் த ரேட் ஆஃப்
5 per hourன்னு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டீரியல் எவ்வளோன்னு நமக்கு தெரியும், லேபர் எவ்வளோன்னு நமக்கு தெரியும். அடுத்தது நம்ம அது கூட என்ன ஆட் பண்ணணும், ஓவர் ஹெட்ஸ் ஆட் பண்ணணும். ஓவர் ஹெட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு பர் யூனிட் காஸ்ட் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ் தான் நமக்கு வேணும். ஆறு டோட்டல் ஓவர்ஹெட்ஸே பிரிச்சே போட்டோம்னா வச்சுக்கோங்க, 1,90,000 லேபர் ஹவர்ஸ் ப்ரொபோர்ஷனில் பிரித்தோம்னா ஏக்கு எவ்வளோ ஓவர்ஹெட்ஸ், பிக்கு எவ்வளோ ஓவர்ஹெட்ஸு, சிக்கு எவ்வளோ ஓவர்ஹெட்ஸ்ன்னு நமக்கு தெரிஞ்சிடும். புரிஞ்சுதா இல்லையா? அது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். அதே இந்த எல்லா ஓவர்ஹெட்ஸையும் வெவ்வேறு ப்ரொபோர்ஷனில் பிரித்தோம்னா அது வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங். முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு புரிஞ்சுதா? இதெல்லாம் கண்டுபிடிச்சி என்ன பண்ணுவோம்? இதை கண்டுபிடிச்சி என்ன பண்ண போகிறோம்னு கேட்டேன். என்னது? அதான் அதை சொல். காஸ்ட் கண்டுபிடிச்சிடலாமா? சரி, ட்ரெடிஷ்னல் மெத்தடில் காஸ்ட் போடலாமா? மெட்டீரியல் எவ்வளோப்பா? மெட்டீரியல் எவ்வளோடா? பர் யூனிட்டுக்கு போட்டால் ஈஸியாக இருக்குல்ல, பர் யூனிட்டுக்கு சொல்லுங்க டக்குன்னு. மெட்டீரியல் 5 rupees. சரி, இது பிக்கு, சிக்கு 10. அடுத்தது லேபர் எவ்வளோ? அடுத்தது ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோ? $90,000. ஏக்கு ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோ? இது எல்லாமே பர் யூனிட்டுக்கு இருக்கு. அப்போ ஏக்கான ஓவர் ஹெட்டை பர் யூனிட்டுக்கு தான் கால்குலேட் பண்ணுங்க. ம் 38,000. மொத்தமாகவே 1,90,000 தான். நீ ஏ வந்து 20,000 ப்ரொடியூஸ் பண்ணுற. நான் கேட்டது ஒரு யூனிட் ஆஃப் ஏக்கு எவ்வளோ ஆயிருக்கும்னு கேட்டேன். $9.5. ஒரு யூனிட் 9.5 ஏக்கு. சரி, ஓகே, இரு 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 நம்ம போட்டுடலாம். இது கண்டுபிடிச்சிங்களா? இது கண்டுபிடிக்காம ப்ரொபோர்ஷன் போட்டிருக்க முடியாது. கண்டுபிடிச்சிங்களா? இல்லை, ஒரே டைம் நான் போட்டு முடிச்சிட்றேன், அதுக்கப்புறமா போடுங்க. எப்படி நான் அதை போட்டேன், ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 2 hours பா ஏக்கு. டோட்டலாக நம்ம எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம்? 20,000. அதே மாதிரி பிக்கு 1 hour 25,000 யூனிட்ஸ், ஸோ 25,000 hours. சிக்கு 1 hour 2,000 யூனிட்ஸ், ஸோ 2,000 hours. அப்போ டோட்டலாக நமக்கு ஆகுறது எவ்வளோ? 67,000 hours. புரிஞ்சுதா இல்லையா இது வரைக்கும்? நம்மளோட டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோ? 1,90,000. ஸோ அப்போ இது 1,90,000 எவ்வளோ ஹவர்ஸுக்கு டோட்டலாக ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா 67,000 ஹவர்ஸுக்கு. அப்போ பர் ஹவருக்கு எவ்வளோ ஆகுது? எவ்வளோப்பா? 2.8. சரி, இப்போ வந்து ஏக்கு எவ்வளோ இருக்கும்?
ஏக்கு எவ்வளோ ஆயிருக்கும்னு கேட்டேன். $28. நான் க்ளூ தான் கொடுத்துருக்கேன், நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இதுலேருந்து எதையும் மல்டிப்ளை பண்ணிங்கனால ஆன்சர் வராது. இப்படி போடணும்னு சொல்லி தான் நான் க்ளூ கொடுத்துருக்கேன். அதே மாதிரி போன கொஸ்டின்லேயும் நான் ஒன்று சொன்னேன், மெஷின் ஹவர்ஸ் கொடுத்துருப்பாங்க, கொடுக்கலன்னா நம்ம எதுக்கு வந்தால் போதும்னு சொல்லியிருக்கேன், லேபர் ஹவர்ஸுக்கு. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பண்ணதை நம்ம எதுக்கு பண்ணால் ஆன்சர் கிடைக்கும்னு சொல்லிடுறேன். மெஷின் ஹவர்ஸில் பண்ண ஆன்சர் கிடைச்சோம். ஒரே நிமிஷம் ஒரே செகண்ட். நான் கொஸ்டின் ஒழுங்காக பார்க்கல, ஒரே செகண்ட். நம்ம பண்ணது கரெக்ட் தான், நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அங்கே கொஸ்டினில் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்கான், கொடுக்கலினா தான் மென்ஷன் ஹவர்ஸ். ட்ரெடிஷ்னல் மெத்தட் பேஸ்ட் ஆன் லேபர் ஹவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. 28. எப்படிப்பா 28? கரெக்டாக எங்கே 10ஆல் எப்படி மல்டிப்ளை பண்ணீங்க? சரி இருங்க, ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங் போட்டுருவோம். அதுக்கப்புறம் திரும்ப வந்து, ஏன்னா ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங்கில் எல்லாத்தையும் டிவைடட் பை மல்டிப்ளை எல்லோரும் பண்ணுவோம், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த ஓவர் ஹெட் போடலாம். சரி, ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங் போடுறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? எல்லாத்தையும் அந்தந்த ப்ரப்போர்ஷனில் பிரிக்கணும், கரெக்டாக? அதுக்கு ஃபஸ்ட்டு மெட்டீரியல் தானே, நான் இங்கே ஹெட்டிங் அப்படியே மாற்றிக்கிறேன். இது ஆக்சுவலாக நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம், லாஸ்ட் ஒரே ஒரு ஸ்டெப்பு போட்டோம்னா முடிஞ்சது. உங்களுக்கு எதில் அதை மல்டிப்ளை பண்ணணும்னு மட்டும்தான் தெரியல, ரொம்ப ஈஸி. அதனால நான் நிறுத்திட்டு அடுத்ததுக்கு போகிறேன். இதே ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் லைனில் ஓவர் ஹெட் மட்டும் ஆட் பண்ணோம்னா நமக்கு முடிஞ்சது. சரியா? சரி, இப்போ இந்த ஓவர் ஹெட்ஸில் என்னெல்லாம் ஓவர் ஹெட்ஸ் இருக்குது நமக்கு? செட்டப் இருக்குது. செட்டப் எப்படிப்பா பிரிக்கிறது? டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ செட்டப்பில்? 90,000 இருக்கா? இந்த 90,000 நான் என்ன ப்ரப்போர்ஷனில் பிரிக்க போகிறேன்? அதை பிரித்து சொல்லுங்கள். அடுத்தது ரிசீவிங் 30,000பா, அதையே வந்து நம்பர் ஆஃப் டெலிவரிஸ் ரிசீவ்டு ப்ரப்போர்ஷனில் பிரித்து சொல்லுங்கள்.
13636 30,000 divided by 22 தானே போட்டீங்க இன்டூ 10 போட் இந்த 13636 எதுக்கு ஏக் பிக்கும் அதே தானா ஓகே $5,000 எல்லாமே 5,000 தானா எவ்வளோப்பா 80333 ம் மூணுத்துக்கும் அதே தானா என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுதான் மெஷினிங்கிறது ஒரு மிஷினில் வேலை செய்கிற நம்பர் ஆஃப் ஹார்ஸ் ஐ மீன் மிஷினில் வேலை செய்கிறதுக்காக ஆகிற காஸ்ட்டு இதை நம்ம என்ன ப்ரொபோர்ஷனில் பிரித்தோம் மிஷின் ஹார்ஸ் பர் யூனிட் அப்படிங்கிற ப்ரொபோர்ஷனில் பிரித்தா ஈக்குவலாக தான் இருக்கும் பட்டு ப்ராடக்ட் ஏ எத்தனை யூனிட் மேனுஃபேக்சர் ஆகுது ப்ராடக்ட் ஏ எத்தனை யூனிட் மேனுஃபேக்சர் ஆகுது 20,000 அப்போ அந்த மிஷின் எவ்வளோ நேரம் ஓடும் 40,000 ஹார்ஸ் ஓடுமா கரெக்டாக ப்ராடக்ட் பி 25,000 அது 50,000 ஹார்ஸ் ஓடுமா ப்ராடக்ட் சி 2,000 அது 4,000 ஹார்ஸ் ஓடுமா கரெக்டா இப்போ எனக்கு டோட்டல் எவ்வளோ வரும் 90 ஓகேவா அப்போ என்னோட 55,000 நான் எப்படி பிரிக்கணும் டிவைடட் பை 94,000 இன்டூ 40,000 டிவைடட் பை 94,000 இன்டூ 50,000 டிவைடட் பை 94,000 இன்டூ 4,000 தான் ஏன்னு புரிஞ்சுதா இல்லையா உங்களுக்கெல்லாம் என்னப்பா ரிஷா புரியல divided by 94 into
இப்போ பிரித்து சொல்லுங்கள். ப்ரப்போர்ஷனை இப்போ நான் எப்படி பிரித்தேன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 23,404 55,000 divided by 94 into 50. ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது கரெக்டாக ரவுண்ட் ஆஃப் பண்ணும். டோட்டல் போட்டால் எனக்கு 10 வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா நீ 5 சரி. இப்போ ஏக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, பிக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, சிக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு டோட்டல் போட்டு சொல்லுங்கள். இந்த 4 மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா ஓவர் ஹெட் மட்டும் சொன்னீங்கன்னா போதும். ஒன் லேக் எதுக்கு? ஏக்கா? அது வந்து டோட்டல் கரெக்டா? நிவேதா, நீ போட்ட டோட்டல் அந்த 5,000 போட்டிருந்தியா? $94,692 கரெக்டாக அந்த ஒரு நம்பர் மட்டும் விட்டுட்டீன்னு நினைச்சேன். 692 நான் இப்போ இங்கே 8 போட்டுக்கிட்டா? டோட்டல் போட்டால் 8 வராது. இங்கே 7 தான் இருக்குது. டோட்டல் போட்டால் 8 வராது. இங்கே நம்ம 2 போட்டிருக்கோம். இங்கே நான் 8 போட்டேன்னா தான் இங்கே 0 இருந்தால் இங்கே கடைசியில் 0 வரும். அதுக்காக 8 போட்டேன். புரிஞ்சுதான் இல்லையா நான் ஏன் அங்கே 8 போட்டுக்கிட்டேன்ட்டு? அது என் இஷ்டம், உங்கள் இஷ்டம், எங்கே வேணால் போட்டுக்கோங்க. இங்கே ஏன் போட்டேன்லாம் யோசிக்காதீங்க. 0 இருக்கிற இடத்த விட்டுருங்க. இன்னொரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு நம்பரை ஆட் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். சரியா? இது வரைக்கும் புரிஞ்சுதான் எல்லாருக்கும்? சரி. இப்போ நம்ம காஸ்ட் ஷீட்டுன்னு பார்த்தா ஃபஸ்ட் என்ன இருக்குது? மெட்டீரியல், லேபர், அப்புறமா ஓவர் ஹெட்ஸ். வேஜஸ் ஆர் லேபர்ப்பா, அதுக்கப்புறமா ஓவர் ஹெட்ஸ். இப்போ நம்மக்கிட்ட இதுவும் இதுவும் இருக்குது. இப்போ அடுத்தது எனக்கு என்ன வேணும்? ஓவர் ஹெட் வேணும். இதுவும் இதுவும் எப்படி இருக்குது? இப்படி தானே இருக்குது. அப்போ நம்ம ஓவர் ஹெட்டும் நம்ம எந்தக்கு கண்டுபிடிக்கணும்?
போட்டுடலாமா ஒரு யூனிட்டுக்கு? எப்படி போடுறது? 78,040 divided by பர் யூனிட்னு கேட்டேன். நீ அதில் 1,90,000 டிவைட் 20,000 என்னது? அது தெய்வமே, பர்டிகுலர்ஸில் நான் என்ன எழுதுறதுன்னு கேட்குறேன். டிவைடட் பை ஏதாவது எழுதிட்டு தானே நான் அங்கே போய் 20,000 போடணும். சொன்னியா நீ? என்ன கேட்க? அது கரெக்டு தான்ப்பா. நான் பர்டிகுலர்ஸ் காலம்ல என்ன எழுதுறதுன்னு கேட்டிருந்தேன்ப்பா. நீ ஆன்சரே முன்னாடி சொல்லிட்ட. நான் கேட்டது சாதாரண கேள்விதான். ஓகேவா? இது டிவைட் பண்ணி எவ்வளோ வருதுன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 3.8 செகண்ட் ஒன்று ஓகேவா? $23.6 கரெக்டா? ஓகேவா? 20 என்னாச்சு? ப்ராஃபிட்டா லாஸா? என்ன பண்ணணும்னு இது வரைக்கும் புரிஞ்சுதா இல்லையா? சரி, ஏபிசியில் போட்டுட்டோம். ட்ரெடிஷ்னலில் போட சொல்லி அவன் கேட்டிருக்கான். அவன் 2 மெத்தட் கேட்டிருக்கான்ல. ட்ரெடிஷ்னலில் மெஷின் ஆர்ட்ஸில் போடணும். பட் அவனே கொஸ்டினில் ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணிட்டான், லேபர் ஆர்ட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம லேபர் ஆர்ட்ஸ்லேயே போட்டுடலாம். இப்போ சொல்லுங்கள், பாதி கேல்குலேஷன் நம்ம போட்டு வச்சுட்டோம் அப்போவே 2.8ன்ட்டு. இப்போது 3 பேர்த்துக்கு பிரிக்கணும். எப்படி பிரிக்க போகிறோம்? 1,90,000 நீ என்கிட்ட பிரித்து ஏக்கு எவ்வளோ, பிக்கு எவ்வளோ, சிக்கு எவ்வளோன்னு சொல்லியிருக்கு போதும். இப்போ இதில் ஏதாவது பாயிண்ட் வருதான்னு மட்டும் செக் பண்ணுங்கள். 1,90,000 டிவைடட் பை 67. 1,90,000 டிவைடட் பை 67,000 மட்டும் போட்டு சொல்லுங்கள். அவ்வளோதான் வருதா? 0.56 2.84 835 வருதா?
இது என்னது? ஓவர் ஹெட்ஸ் ரேட் பர் லேபர் ஆர், கரெக்டா? அப்போ இது எதால மல்டிப்ளை பண்ணோம்? இன்ட்டு 2 மட்டும் போட்டு சொல்லுங்க. 2.84 இன்ட்டு 2. ஏபிசி மெத்தடில் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ட்ரெடிஷ்னல் மெத்தட் மட்டும் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. Total number company work plus 10,000 ஒரு லேபர் ஆருக்கு 2.84 ஆகுது. லேபர் எத்தனை லேபர் ஹவர்ஸ் ஆகுது? யூனிட் ப்ரொடியூஸ் 2 ஹவர்ஸ் ஆகுது. ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோ ஆகும்? 1 ஹவர் தான் ஆகுது. அப்போ இவனுக்கு 2.84 தான் ஓவர் ஹெட்ஸ் ஆகிடும். இவனுக்கும் 1 ஹவர் தான் ஆகுது. அப்போ இவனுக்கு 2.84 தான் லேபர் ஆகுது. ஏன் இந்த நம்பரால ஏன் மல்டிப்ளை? ஒரு லேபர் ஓவர் ஹெட் இங்க எனக்கு 2 லேபர் ஹவர்ஸ் ஆகுது ஃபார் ப்ரொடியூசிங் 1 யூனிட். மெட்டீரியல் லேபர் எல்லாமே ஒரு யூனிட். ஓவர் ஹெட் ஒரு யூனிட் எனக்கு ஓவர் ஹெட் கொடுத்துருவாங்க. 2 டேட்டாவும் இருக்காது பொதுவாக கொஸ்டினில். மெஷின் ஹவர்ஸும் கொடுத்து லேபர் ஹவர்ஸும் கொடுத்து, அப்படி இல்லைன்னா லேபர் ஹவர்ஸும் கொடுங்க. எது மோர் அப்ராப்ரியேட்டாக இருக்க பார்த்துக்கலாம். இந்த கொஸ்டின் வரும், அதில் நான் வேற மாதிரி. இப்போ டோட்டல் போடுங்க. ஆ 20.68 இங்கே இதுவும் 17.84 தான் வரும். செல்லிங் ப்ரைஸ் இஸ் 20 20 20. இப்போ ப்ராஃபிட் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் லாஸு 2.16.
மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் நான் முன்னாடி என்ன சொல்லிட்டேன்னா, இன்டர்பிரிட்டேஷன் எழுதுறதுக்கு தான் மார்க்கு, நமக்கு இதுக்கு மார்க் இல்லை. எதுக்கு இவ்வளோ பெரிய ஒர்க்கிங் போட்டதில்லை. இப்போ இதை பேஸ் பண்ணி என்ன இன்டர்பிரிட்டேஷன் எழுத போகிறீங்க? இதுதான் உங்களுக்கு கிவன் டேட்டாப்பா. இதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்டர்பிரிட்டேஷன் எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்கிற மாதிரி இருந்திருக்கு கரெக்டாக. அது வந்து லாஸ் இன்கர் பண்ணுது. பட் ஆக்சுவலாக அது லாஸ் இன்கர் பண்ணல. அது வந்து எனக்கு 1.1 ரூபி ஒரு ப்ராடக்டில் ப்ராஃபிட் சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலாக கரெக்டான மெத்தட் எது? ஏபிசி தான். ட்ரெடிஷ்னல் ஃபாலோ பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா இல்லையா? நம்ம ரைட் சைடில் போட்டிருக்கிறது ட்ரெடிஷ்னல், லெஃப்ட் சைடில் போட்டிருக்கிறது போட்டுருவீங்களா? போனஸும் போட்டிங்களா? இந்த இடத்துல இதை முடிச்சிருங்க. இதை முடிச்சுட்டு இந்த 2.84 வரைக்கும் எழுதிருங்க. எழுதிட்டு இந்த டேபிள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஏபிசி போட்டுக்கலாம். எழுதிட்டீங்களா?
முடிச்சிட்டிங்களா? முடிஞ்சா? பிரேக் போயிட்டு வந்து கண்டினியூ.